ஹலோ விவாஸ், இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கான ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு எப்படிப்பட்ட பலன்கள், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படவிருக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா இந்த காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு ஏறத்தாழ பார்த்திங்க அப்படின்னா ஒரு சுமாரான பலன்கள் கிடைக்கக்கூடிய வகையில் தாங்க இருக்கிறது. அதனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். பட் இருந்தாலும் கிரகங்களில் பார்த்திங்க அப்படின்னா சில கிரகங்கள், அதாவது சுக்கிரன் மற்றும் கேது உடைய சேர்க்கையின் காரணமாக உங்களுக்கு சில ராஜ யோகங்களும் உருவாக இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது பல விஷயங்களில் உங்களுக்கு நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. அதாவது தொழில் மற்றும் வேலை தொடர்பான தடைகள் குறைய ஆரம்பிக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீங்க. மேலதிகாரிகளினுடைய பாராட்டு, அப்படி இல்லைன்னா ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதே நேரம் கடன் சுமை படிப்படியாக குறைய வாய்ப்புகள் இருக்கிறதுங்க. பங்கு சந்தை மற்றும் ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை உருவாகலாம். வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம். கூட்டு தொழிலில் இருப்பவர்களுக்கு புதிய வளர்ச்சி கிடைக்குங்க. அதே நேரம் சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்க செய்யும். வெளிநாட்டு தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையலாம். நிதி சிக்கல்கள் குறைய வாய்ப்புகள் இருக்கிறது. சுக்கிரனின் ஆதிக்க ராசியாக பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுனால வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். புதிய வீடு, அப்படி இல்லைன்னா வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நிதிநிலை வலுப்பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொழிலில் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கப்பெறுவீங்க. அதற்குண்டான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் கனிந்து வரும். நிலுவையில் இருந்த பணம் கிடைக்கப்பெறுவீங்க. பழைய முதலீடுகள் நல்ல பலனை தரக்கூடுங்க. பல்வேறு வாழ்க்கை அம்சங்களில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் கிரகங்களினுடைய சேர்க்கைகள் இருக்கப்பெறுகிறது. அதிலும் செல்வம், அழகு, வசதி மற்றும் உறவுகளை குறிக்கக்கூடிய சுக்கிரனும் ஆன்மீகம், கர்ம பலன் மற்றும் உள்ளுணர்வு குறிக்கக்கூடிய கேது ஆகிய கிரகங்களும் ஒரே ராசியில் இணைகிறதுனால இந்த காலம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான மாற்றங்களை தரக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகின்றது அப்படின்னே சொல்லலாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சுபிக்ஷமான காலகட்டமாகவே உங்களுக்கு இருக்கப்பெற போகின்றது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாதுங்க. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல அதாவது ஆரோக்கியத்தில் சிறு சிறு குறைபாடுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். அதே மாதிரி கார் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கப்பெறுவீங்க. விளையாட்டு வீரர்கள் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கின்றதுங்க. அதே நேரம் இந்த நேரத்தில் பேச்சு வன்மை அதிகரிக்கவும் செய்யலாம். தங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் கொடுப்பாங்க. நிலம் வாங்கக்கூடிய யோகம் பலருக்கும் இருக்கிறது. தங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனங்களை சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. பங்கு சந்தையில் இன்டர்டே போடுவற்றை செய்பவங்க, நெட்வொர்க்கிங் டிப்ஸ் கொடுக்குறவங்க பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறதுனால சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். தேவையில்லாத கற்பனைகளை தவிர்த்து கொள்ளுங்க. தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உரிய மருத்துவ ஆலோசனை வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே நேரம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலையில் கிரகங்கள் சஞ்சரிக்கிறது அப்படிங்கிறத பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. அப்படின்னாலும் சில விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் உஷாராக இருந்து கொண்டீங்க அப்படின்னா பெரிய பாதிப்புகளில் இருந்து நீங்கள் ஈஸியாக வெளியில் வர முடியும். அதே நேரம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்கள் அதிகப்படியாக கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. அதனால் கோபத்தை கட்டுப்படுத்த பாருங்கள். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்மீகம் ரீதியான நாட்டம் தங்களுக்கு அதிகரிக்கவும் செய்யுங்க. ஆன்மீகத்தில் ஈடுபாடு இருக்கிறதுனால இறை திருப்பணிகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்க பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பார்த்தோம் அப்படின்னா புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான காலமும் நெருங்கி இருக்கிறதுங்க. நிறைவேறாமல் இருந்து வந்த ஆசைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கும். தொழில் செய்து வருபவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். உடல்நல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். கடின உழைப்புக்கான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு
கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே நேரம் பல்வேறு வகைகளில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு சுபிக்ஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்பெறுகிறது. சில நேரங்களில் தங்களுக்கு நற்பலன்கள் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சில பல விஷயங்களில் பார்த்திங்க அப்படின்னா எதிர்பாராத தடைகள் தாமதங்கள் உண்டானாலும் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கு கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம். இருந்தாலும் ஆரோக்கியம் ரீதியாக கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் சற்று உஷாராக இருக்க வேண்டியது அவசியம். இல்லைன்னா தேவையில்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பாகவே அமைஞ்சிடுங்க. அதே நேரம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வெளிநாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாத்தியமாக வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னே சொல்லலாம். வெளியூர் பயணங்கள் காரணமாக நற்பலன்கள் அடைவதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே தென்படுகிறதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் பார்த்தீங்க அப்படின்னா பல்வேறு நன்மைகளை தங்களுக்கு ஏற்படுத்தவிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முடிவுகள் அப்படிங்கிறது தீர ஆலோசனை பண்ணி நீங்கள் எடுக்கக்கூடிய பட்சத்தில் அந்த முடிவுகளால் நீங்கள் அனுகூலங்களை அடைய போகிறீங்க அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் இந்த காலகட்டத்தில் சிறந்து விளங்குவதற்கு கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க. அதனால் சின்ன சின்ன விஷயத்திற்கும் அதீத கோபப்படாமல் கொஞ்சம் பொறுமையோடு ஒரு பொறுமையான அணுகுமுறையோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் அனைத்தையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்களாகவே இந்த காலகட்டத்தில் தங்களால் விளங்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரம் பயணங்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்கள் சில நேரங்களில் அலைச்சலை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது. பயணங்கள் மூலமாக அனுகூலங்கள் உருவாகலாம். அலைச்சலுக்கு பிறகு ஒரு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆன்மீகம் ரீதியான சிந்தனைகள் ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்க செய்யறதோடு மட்டும் இல்லாமல் இறை தலங்களை சென்று தரிசிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் அதிகப்படியாகவே இருக்கப்படுகிறது. இந்த காலகட்டத்தில் வெளியூர் வெளி மாநிலங்கள் இல்லை வெளிநாடுகளுக்கு கூட சென்று நீங்கள் இறைவனை தரிசிப்பதற்குண்டான வாய்ப்பை பெறப்போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இறைபணி ஆற்றுவதற்குண்டான வாய்ப்புகளும் அமைய பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். அதே நேரம் பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரத்தில் வீண் அலைச்சல் ஆர்டர்கள் கிடைக்கிறதுல தாமதம் போன்றவை ஏற்பட்டாலும் தொழில் வியாபாரம் சீராகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாக செய்யலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். கணவன் மனைவிக்கு இடையில இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க பெறுவீங்க. பிள்ளைகளின் எதிர்கால நலனுக்காக முக்கிய பணிகளை மேற்கொள்வீங்க. உறவினர்கள் அக்கம் பக்கத்தினரிடம் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சற்று எச்சரிக்கையுடன் செயல்படுவது அவசியம். தங்களுக்கு எதிர்காலத்தில் ஏற்பட இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க வழிவகை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தை சில கிரகங்கள் உருவாக்கலாம். இருப்பினும் அரசியல்வாதிகள் கவனமுடன் செயல்பட்டால் மேலிடத்தின் நன்மதிப்பை பெற முடியும். தங்களிடம் உதவி கேட்டு வருபவர்களை உதாசீனப்படுத்த வேண்டாம். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல திருப்தி உண்டாகும். கல்வி தொடர்பான பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். அதே நேரம் வீண் அலைச்சல் குறையும். எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்க பெறுவீங்க. தேவையற்ற மனக்கவலை உண்டாகலாம். வழக்கு விவகாரங்களில் தாமதமான போக்கு காணப்படலாம். நிர்பந்தமாக வெளியூர் பயணங்கள் செல்லவும் நேரலாம். தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனமாய் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் சரியாக முடிக்க வேண்டுமே என்று கவலை உண்டாகும். சக ஊழியர்களிடம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. எதிர்பாராத செலவினங்கள் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு மனஸ்தாபங்களும் வரலாம். பிள்ளைகளின் செயல்பாடுகளில் கவனமாக
கவனமாக இருப்பது அவசியங்க. இந்த காலகட்டத்தில் தானும் மகிழ்ச்சியாக இருக்கணும், தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் அதிகரிக்க செய்யும். நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் போது சற்று கவனமாக இருக்க பாருங்க. உழைப்பு வீணாகலாம், அதனால திட்டமிட்டு எதையும் செய்யறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதும் ரொம்ப ரொம்ப நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை தரும். அதே மாதிரி கடனுக்கு பொருட்களை அனுப்பும் போது எச்சரிக்கையாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நல்லது. குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாம அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாகவே முடியும். கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாகவே இது அமைய பெறப்போகிறது. தொடர் பணிகளால் களைப்படைவீங்க. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளையும் எடுப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாகவே அமைய பெறப்போகிறது. கட்சி பணிகளுக்காக கடுமையா உழைக்க வேண்டியும் இருக்கலாம். நேரத்தை வீணாக்காம உபயோகப்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்கள்ல எச்சரிக்கை உணர்வுடன் நிற்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் ஓரளவுக்கு சீராக இருக்கும். வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம் போன்றவை ஏற்படதாங்க செய்யும். அதே நேரம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பளு, கூடுதல் பொறுப்புகள் உருவாகலாம். அதிக உழைப்பின் அப்படின்ற பேரில் வேலைகளை செய்து முடிச்சிடுவீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலமா அனைத்து வித பிரச்சனைகளும் சரியாகும். பணவரவு கணிசமாக உயர ஆரம்பிக்குங்க. திருமண முயற்சிகள் அனுகூலமாகவே முடியும். எதையும் சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மன உறுதி ஏற்படலாம். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கு இடையில அந்யோன்யம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படுங்க. பிரிந்திருந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களுக்கு சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவி கிடைக்க பெறுவீங்க. தாயின் உடல் நலன்ல கவனத்தை செலுத்த பாருங்க. உறவினர்கள் வகையில சற்று பக்குவமா நடந்து கொள்வது நல்லது. வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். வாழ்க்கை துணை வழி உறவுகள் தங்கள் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில தங்களுடைய கௌரவம் ஒரு படி உயர ஆரம்பிக்கும். சகோதரர்களால் ஏற்பட்ட சங்கடங்களும் தொல்லைகளும் நீங்க பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி நிம்மதி பெறுவீங்க. அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிடும்.